என் சின்ன வயசு ஞாபகங்கள். நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது இந்த சீட்ஸ் அதாவது ஆந்திராவுக்கு எங்கள் அத்தை வீட்டாண்ட போயிருந்தேன். அங்கேருந்து இந்த பூவை வந்து ஒரு கை ஃபுல்லாக கொண்டு வந்தேன் நான். அதுதான் இந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போவும் இந்த எனக்கு வந்து என்னென்னா பிளான்ட் கொண்டு வந்து நிறைய பேருக்கு கொடுத்து அது ஊர் ஃபுல்லாக பூத்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊராக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் அழகாக இருக்கணும், ரொம்ப பச்சை பசன்னு இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எல்லாருக்கும் சீட்ஸ் கொடுப்பேன், பிளான்ட் கொடுப்பேன். நான் வெப்சைட் தொடங்கினது காரணமே அதனால தான். ஆனால் இப்போ இந்த கலர்ஸ் இருக்குது. இதை கூட நான் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தேன். எல்லோ கலரு, ஒயிட் கலரு, பிங்க் கலரு, அப்புறமா வந்து லைட் பிங்க்கு, ரெட்டு. இப்போது வந்து என்னாச்சுன்னா நான் காலப்போக்கில் இதை விட்டுட்டேன் நான். ஏன்னா நான் படிக்க போய் பிஹெச்டி பண்ண போய் அந்த காலத்தில் விட்டுட்டேன். ஆனால் மீண்டும் வேணும் அப்படின்னு நினச்சி திருப்பியும் கொண்டு வந்து ஒரு சீட்ஸ் போட்டு இப்போ க்ரோ ஆகி ஓரளவுக்கு பூக்குது. இந்த மாதிரி நிறைய கலர் கலெக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டு முன்னாடி நீட்டாக இடம் இருக்கும். ஓலை வீடு இருக்குமா, நீட்டாக இடம் இருக்கும். நீட்டாக ரெயினாக போட்டுருவேன். ரெயினாக போட்டுனா செம்மையாக பூக்கும். நைட்டில் இது எவ்வளோ வாசனை வரும்னா அவ்வளோ வாசனை வரும். செம்ம கலராக இருக்கும். பயங்கரமான கலராக இருக்கும். இது வந்து 5 o'clock ஃப்ளவர்ஸ். நாங்கள் 5 மணி செடின்னு சொல்லுவோம். இதுக்கு அந்தி மந்தார்ன்ற பேரும் இருக்குது. ஒண்டர்ஃபுல் பிளான்ட் இது. ரொம்ப அழகாக இருக்கும். வாசனை சூப்பரான வாசனை. வச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் ஃபுல் சன்லைட் தேவை. மற்றபடி எந்த கேரும் தேவையில்லை. சம்மர்லேயும் நல்லா பூக்கும், தண்ணி ஊற்றினா போதும். பட் இது ஒன்று தான் இருக்குது. நிறைய கலர் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான்.